பாஸ் கட்சியின் தலைவராக அப்துல் ஹடியாவாங் இருக்கும் வரை அக்கட்சியுடன் ஒத்துழைப்பது என்ற பேச்சுக்கு இடமில்லை என இதற்கு முன் அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அஹமத் ஜாயிட் அமீடி கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஸ் கட்சியும் இதே நிலையை எடுத்துள்ளது. அம்னோவின் தலைவராக ஹமட் ஜாஹிட் இருக்கும் வரை அக்கட்சியுடன் ஒத்துழைப்பு எதுவும் கிடையாது என பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். நேர்மையான தலைவராக ஹமட் ஜாஹிட் இல்லை என்பதால் அவர் தலைவராக இருக்கும் வரை அம்னோவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று துவான் இப்ராஹிம் கூறியுள்ளார். ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்னதாக டிஏபி அல்லது பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அன்வார் இப்ராஹிமுடன் அம்னோ இணைந்து பணியாற்றாது என அஹமட் ஜாஹிட் தொடர்ந்து கூறி வந்துள்ளதையும் துவான் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். பரிகத்தான் நேஷனல் கூட்டணி சொந்த பலத்தில் வலுவுடன் இருப்பதாக பாஸ் நம்புகிறது. எதிர்காலத்தில் தங்களது கட்சியாக பரிகத்தான் நேஷனல் திகழ முடியும் என மலாய்க்காரர்களிடையே நம்பிக்கை விதையை உருவாக்க முடியும் என பாஸ் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மனிதர்கள் உண்ணக்கூடிய 16 வகை பூச்சி உணவுகளை SFA எனப்படும் சிங்கப்பூர் உணவு நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. இவற்றில் வெட்டுக்கிளி, செங்கரிக், பட்டுப்புழுக்கள், தேனீக்கள் ஆகியவையும் அடங்கும். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பூச்சிகள் மற்றும் பூச்சி தயாரிப்புகளை இறக்குமதி செய்ய சிங்கப்பூர் உணவு நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த பூச்சிகள் மற்றும் பூச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் விலங்குகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படலாம் என்று SFA வர்த்தகர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. மனித அல்லது விலங்கு உணவிற்காக பூச்சிகளை இறக்குமதி செய்ய, வளர்க்க வணிகங்கள் விரும்பினால் அவை பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களும் இந்த கட்டமைப்பில் அடங்கும். பட்டியலில் உள்ள பூச்சிகள் மனித உணவாக இருந்த வரலாறு இருப்பதாக SFA கூறியது. பட்டியலிடப்படாத பிற பூச்சிகள் மனித உணவாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு SFAவின் மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்கொரியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட குறிப்பிட்ட பூச்சிகளை உணவாக பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை பற்றிய முழுமையான அறிவியல் ஆய்வுக்கு பிறகே இந்த வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டன. தயாரிப்புகளின் உண்மையான தன்மையை குறிக்க தயாரிப்பு பேக்கேஜிங்கில் லேபிளிட வேண்டும். சந்தையில் கிடைக்கும் மற்ற உணவுகளைப் போலவே பூச்சி தயாரிப்புகளும் SFAயின் ஆய்வு மற்றும் கண்காணிப்புக்கு உட்பட்டவை. இதில் உணவு பாதுகாப்பு சோதனைக்கான மாதிரிகள் அடங்கும். SFAவின் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்படாத உணவுகள் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் பாரு சுல்தான் இஸ்காண்டார் சுங்க குடிநுழைவு மற்றும் நோய் பரிசோதனை தடுப்பு மையம் சென்றடைவதற்கு முன்பாகவே தங்களது கார் தீப்பற்றி எரிந்ததை தொடர்ந்து சிங்கப்பூரைச் சேர்ந்த தம்பதியர் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகினர். அந்த தம்பதியர் சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த போது இரவு மணி 8:15 அளவில் அவர்களது கார் தீப்பிடித்ததால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகினர். அக்காரின் முன்புறம் பயணிகள் அமர்ந்திருக்கும் இடம் மற்றும் இயந்திர பகுதி முழுமையாக அழிந்தது. போலீஸ், ரேலா, உதவி போலீஸ் மற்றும் குடிநுழைவுத்துறை உட்பட பல்வேறு துறைகளின் உறுப்பினர்களின் உதவியோடு தீயணைப்பு சாதனங்களை பயன்படுத்தி சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு படையினர் வருவதற்குள் இரவு மணி 8:35 அளவில் தீ அணைக்கப்பட்டது. அக்கார் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் வைரலான இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.
and Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையின் தகுதியை உயர்த்துவதற்கு ஒற்றுமை அரசாங்கம் வழங்கியுள்ள கூடுதலான ஒதுக்கீடுகளே அவர்களை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதோடு தெக்கூன் நேஷனல் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய சமூகத்திற்காக கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்திய சமூகத்திற்கான சமூக நலன் குறித்து அவர்களது பிரதிநிதிகள் என்னிடம் பேசினால் அதனை தீர்ப்பதற்கு நான் முயற்சிப்பேன். சிலர் மித்ராவில் பிரச்சனை இருக்கிறது என கூறுகின்றனர். ஆனால் அதில் உண்மை இல்லை. மித்ரா மட்டும் 100 மில்லியன் ரிங்கிட் பெற்றுள்ளது. தெக்குன் திட்டத்தின் கீழ் சிறு இந்திய வர்த்தகர்களுக்காக நாங்கள் மேலும் 50 மில்லியன் ரிங்கிட்டை தெக்குன் நேஷனலுக்கும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய சமூகத்திற்கு வழங்கியுள்ளோம் என்பதோடு இதற்கு முன் அமானா இக்தியார் மூலம் ஏழை கிராமவாசிகளில் அனைவருக்கும் நாங்கள் உதவியுள்ளோம். இப்போது இந்திய சமூகத்திற்காக அமானா இக்தியாருக்கு மேலும் 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கியுள்ளோம் என அன்வார் தெரிவித்தார். எனவே இந்திய சமூகத்தின் நலன் மீது நாங்கள் அக்கறை கொள்ளவில்லை என்பதில் உண்மை இல்லை என தம்பூனில் நேற்று நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அன்வார் கூறினார். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளுடனும் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வார் தெரிவித்தார். பள்ளியிலிருந்து விலகிய இந்திய மாணவர்களுக்கு டிவேட் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி வாய்ப்புகளை வழங்கும்படி கிராம மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜைட் ஹமீடியை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதோடு இந்திய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உபகார சம்பளத்தை வழங்கும்படியும் பெட்ரோனாஸை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அன்வார் கூறினார். இந்திய சமூகத்திற்கு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோடு 1000க்கும் மேற்பட்ட உபகார சம்பள வாய்ப்புகளையும் பெட்ரோனாஸ் வழங்கியிருப்பதாகவும் அன்வார் கூறினார். எனவே அனைவரின் நலன்களை அன்வார் கவனிக்கவில்லை என்று கூறக்கூடாது. இதில் உண்மையும் இல்லை. இவை அனைத்தையும் நாங்கள் புதிதாக வழங்கியுள்ளோம். இது தவிர அதிகமான தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும்படி கல்வி அமைச்சர் பட்லினா சீடேக்கையும் தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வார் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 330.8வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று லாரியோடு விபத்துக்குள்ளானதால் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் முன்புறம் அமர்ந்திருந்த தனியார் மருத்துவ உதவியாளரான லோகேஸ்வரி ராமன் உயிரிழந்தார். 30 வயது லோகேஸ்வரி 6 மாதத்திற்கு முன்னர் தான் திருமணமாகி பஹாங்கிலிருந்து தமது கணவர் சிவராஜுடன் கிளேபாங்கில் வசித்து வந்ததாக அவரது சகோதரி தெரிவித்தார். நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் வண்டியில் சிக்கிக்கொண்ட லோகேஸ்வரி விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டிய 41 வயதுடைய ஆடவர் சொற்ப காயத்திற்கு உள்ளானதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது நைம் அஸ்னாவி தெரிவித்தார். கேமரன் மலையிலிருந்து நோயாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு அவரை சிராஸ் மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்த்த பின்னர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி அங்கிருந்து ஈப்போவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கில்லானிலிருந்து புக்கிட் மர்தாஜாமிற்கு 32 வயது ஆடவர் ஓட்டிச் சென்ற சரக்கு ட்ரெய்லரோடு விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தாப்பா போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி முகமது நைம் கேட்டுக்கொண்டார். 3 கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையான லோகேஸ்வரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் திருமணம் செய்தார் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாஸ்கோ சென்றடைந்ததோடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தார். மாஸ்கோவுடனான நீண்டகால நட்புறவையும் மேற்கத்திய தற்காப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் விளாடிமிர் புட்டினுடனான மோடியின் சந்திப்பு அமைந்தது. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுப்பு நடத்திய பிறகு மற்றும் 3வது முறையாக கடந்த மாதம் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மோடி முதல் முறையாக ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மாஸ்கோவில் இந்திய சமூகத்தினரை சந்தித்த பின் மாஸ்கோவிற்கு வெளியே நோவோ ஒகார்யோவாவில் உள்ள புட்டின் இல்லத்தில் அவருடன் மோடி அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுக்களை நடத்தினார். அந்த இரு தலைவர்களும் தேநீர் அருந்தியதோடு கால்ஃப் வண்டியில் ஒன்றாக சேர்ந்து சென்றனர்.
மாஸ்கோவுக்கு மேற்கொண்ட வருகை குறித்து தமது மகிழ்ச்சியை இந்திய பிரதமர் விளாடிமிர் புதினிடம் தெரிவித்துக் கொண்டார். அதோடு இன்று நடைபெறும் சந்திப்பையும் தாம் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் மோடி பதிவிட்டார். குறைந்த விலையில் எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியாவுக்கு ரஷ்யா விநியோகித்து வருகிறது. அதேவேளையில் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை நடத்தியதை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளிடமிருந்து ஒதுக்கப்பட்ட ரஷ்யா தற்போது சீனா மற்றும் இந்தியாவுடனான நட்புறவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி வருகிறது. ஆக கடைசியாக 2019ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு மோடி வருகை மேற்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பின் யுக்ரைன் மீது படையெடுப்பு நடத்துவதற்கு சில வாரங்களுக்கு முன் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வருகை மேற்கொண்டார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.